தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பிலான மடிக்கணினிகள் முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 41வது ஆண்டு தொடக்க விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை ராயப்பேட்டை தலைமை கழக வளாகத்தில் அமைந்துள்ள அமரர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கழக கொடியினை ஏற்றி வைத்து விழா சிறப்பு மலரையும் முதலமைச்சர் வெளியிட்டார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 41வது ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்பதற்காக கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா சென்னை அவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழக அலுவலகத்திற்கு இன்று வருகை தந்தபோது சாலையின் இருமருங்கிலும் பெருந்திரளான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் கூடி நின்று எழுச்சி மிகு வரவேற்பு அளித்தனர். கழக கொடி தோரணங்கள், வரவேற்பு பதாகைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலைமை கழகத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அஇஅதிமுக அவைத் தலைவர் திரு மதுசூதனன், பொருளாளரும் நிதியமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம், தலைமை நிலைய செயலாளரும் உயர் கல்வித்துறை அமைச்சருமான திரு பழனியப்பன் உள்ளிட்டோர் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக தலைமை கழக வளாகத்தில் அமைந்துள்ள கழக நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கழக கொடியினை ஏற்றி வைத்தார். அஇஅதிமுகவின் 41வது ஆண்டு தொடக்க நாள் விழா சிறப்பு மலரையும் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டார். முதல் பிரதியை தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருமான திரு ஆர் வைத்திலிங்கம் பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அங்கு குழுமியிருந்த கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அஇஅதிமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பெருந்திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கணினிகளை வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2011-2012 ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான பொது விவாதத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களின் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து ஒரு மடிக்கணினி வாங்கிக் கொள்ளலாம் என அறிவித்திருந்தார். அதன்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியின் வரையறுக்கப்படாத நிதி ஒதுக்கீட்டிலிருந்து தங்களின் தேவைக்கேற்ப ஒரு புதிய மடிக்கணினி அல்லது கணினி, பிரிண்டர் மற்றும் இணையதள இணைப்பு வசதி ஆகியவற்றை வாங்கிட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதற்கான மடிக்கணினிகள் தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்டன. இந்த புதிய மடிக்கணினிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கினார். இவற்றை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கையினை ஏற்று மடிக்கணினி வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர், நிதியமைச்சர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், அரசு தலைமை கொறடா, தலைமைச் செயலாளர், சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.